கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனோடு நடத்தல், வாக்கிங் வித் காட், வாக்கிங் வித் காட் என்ற தலைப்பின் கீழே தான் சில தொடர்ச்சியான பாடங்களை படிக்க போகிறோம். வேதாகமத்தில் தேவனோடு சஞ்சரித்தவர்கள், ஆங்கிலத்தில் அப்படி தான் இருக்குது, பைபிளில் தமிழில் அப்படி தான் இருக்குது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா வாக்ட் வித் காட், தேவனோடு சஞ்சரித்தவர்கள் அப்படின்னு யார் யார் சொல்லியிருக்கு? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான். சஞ்சரித்தல் ஆங்கிலத்தில் வாக்கிங் அப்படின்னு போட்டிருக்கு. தேவனோடு சஞ்சரித்தல், தேவனோடு நடத்தல், அதான் இன்னைக்குரிய நம்முடைய மைய கருத்து. இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா வியாதிகள் எண்ணிக்கை பெருகி போச்சு, உண்மைதானே? ஏராளமான வியாதிகள். மருத்துவர்கள் இந்த வியாதிக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் திண்டாடுறாங்க, சரிங்களா? சில நேரத்தில் சில பரிசோதனை பண்ணிவிட்டு சில வியாதியஸ்தர்களை, அவங்கள வியாதிகளை பரிசோதனை பண்ணிவிட்டு டாக்டர்கள் சொல்கிறாங்க இது என்ன வியாதின்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஆகவே இன்றைக்கி வியாதிகள் பெருகி போன ஒரு காலத்தில் இருக்கிறோம். வியாதிகள் பேரும் வாயில் நுழைய மாட்டேங்குது, அந்த வியாதியோடைய மருந்து பேரும் வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது, சரிங்களா? அப்போ இந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கை முறைதான், நம்முடைய லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்முடைய வாழ்க்கை முறைதான் மிகவும் முக்கியம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வரக்கூடிய வியாதிகள் என்ன சொல்கிறாங்க? லைஃப் ஸ்டைல் டிசீஸ், அப்படி தான் சொல்கிறாங்க. லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்வியல் முறை வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை முறைன்னு என்னது? லைஃப் ஸ்டைல் என்னது? லைஃப் ஸ்டைல்னால் வெரி சிம்பிளுங்க. என்ன சாப்பிட்றோம், என்ன குடிக்கிறோம், என்ன உடுத்துகிறோம், என்ன மாற்றுறோம், எப்படி பேசுகிறோம், இதுதான் லைஃப் ஸ்டைல், சரிங்களா? நம்முடைய டைனிங், ட்ரிங்கிங், டைனிங்னா சாப்பிட்றது, டைனிங், ட்ரிங்கிங், டெக்கரேட்டிங், டிஸ்கஸிங், எப்படி பேசுகிறோம், எப்படி பழகிறோம், இது எல்லாமே தான் லைஃப் ஸ்டைல். புரியுதா உங்களுக்கு? இப்படி சாப்பிட்டீங்கன்னா இப்படி தான் வியாதி வரும், அப்படி தானே வருது. இதை சாப்பிடாத சுகர் கூடிரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, புரியுதா உங்களுக்கு? அதான் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். நம்ம பழக்க வழக்கங்களினால் இன்றைக்கி வியாதிகள் வருகிறது. சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க, லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஹார்ட் ப்ராப்ளம், லைஃப் ஸ்டைல் டிசீஸ். இருதய சம்பந்தமான பிரச்சனைன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க? நான்வெஜ் சாப்பிடாதீங்க, நான்வெஜ்ஜை குறைச்சிருங்க, காய்கறி சாப்பிடுங்க, புரியுதுங்களா? லைஃப் ஸ்டைல். சுகர் அப்படின்னா இனிப்புலாம் நிறைய சாப்பிடாதீங்க, லைஃப் ஸ்டைல். புரியுதா உங்களுக்கு? கூல்ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி இதெல்லாம் தவிர்த்துருங்க, புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் தவறி போகும் பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி வியாதிகள் வருகிறது. அப்போ இன்றைக்கி வியாதிகள் பெருகி போன அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மருத்துவர்கள் பொதுவாக சொல்கிறது, தினம் நடைப்பயிற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே சொல்லையா? தினம் வாக்கிங் போங்க, காலையில் ஒரு 20 மினிட்ஸ், சாயங்காலம் ஒரு 20 மினிட்ஸ், 20 நிமிஷம், ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரமாவது நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கிங் இஸ் அன் எக்ஸலண்ட் எக்ஸசைஸ். ஓடி ஆடி இதை தூக்கி அதை தூக்கி அப்படிலாம் பண்ண முடியாட்டினாலும் என்ன செய்யலாம்? நடைப்பயிற்சி செய்யலாம். நடைப்பயிற்சி தான் நேர்த்தியான பயிற்சி அப்படின்னு இன்றைக்கி பொதுவாக அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கி எல்லோரும் என்ன செய்கிறாங்க? வாக்கிங்லாம் போகிறாங்க, சரிங்களா? பாருங்களேன், இதை குறித்து எலன் ஒயிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். Morning exercise in walking in the free, invigorating air of heaven or cultivating flowers, small fruits and vegetables is necessary to a healthful circulation of the blood. காலை நடைப்பயிற்சி எங்கே நடக்கணுமா? சுத்தமான காற்று இருக்கிற, எந்த விதமான மாசுபாடு, தூசு இதெல்லாம் இல்லாத இடத்துல நாம் நடைப்பயிற்சி செய்யும் பொழுது
அதுபோல் தோட்டம் வைத்து பூக்கள் பராமரிப்பது, கனி அதாவது பழத்தோட்டங்கள், காய்கறி தோட்டங்கள், இதெல்லாம் நாம் வைத்து நல்ல வேலை செய்கிறது. கார்டனிங், வாக்கிங், கார்டனிங், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் என்ன செய்யுமா, நமக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை, ஹெல்த்ஃபுல் சர்க்குலேஷன் ஆஃப் த பிளட், ரத்த ஓட்டம் நல்லா இருக்குமா, ஆரோக்கியமாக இருக்குமா. விளங்குதா உங்களுக்கு? வாக்கிங், கார்டனிங், தோட்ட வேலை இதெல்லாம் செய்யும்போது. அதனால தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதமேவாளுக்கு என்ன வேலை கொடுத்தாரு? ஆதமேவாளுக்கு தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2:15 படிக்கிறோம். பாருங்களேன், அப்போ ஆண்டவர் ஆதியிலே தோட்ட வேலை கொடுத்தார். நல்லா தோண்டுங்க, வெட்டுங்க, அப்படி இப்படிலாம் செய்யுங்க அப்படின்னு வேலை கொடுத்தார். அப்படி தானே? ஆதாமுக்கு சுகர் வந்துச்சா? ஏவாளுக்கு சுகர் வந்துச்சா? இல்லை. they were very active. தோட்டத்தில் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாங்க. இன்றைக்கி நம்ம வேலை செய்யலைன்னு நான் சொல்லலை. என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கை முறை மாறிப்போச்சு தலைகீழ. உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கிறது, எந்திரிக்காமல் சோம்பலாக, பிள்ளைகளை வேலை வாங்கிறது இல்லை, பெண் பிள்ளைகளை வேலை வாங்கிறதே கிடையாது. பொண்ணு மாசமாக இருக்குன்னா, நீ இறங்காதம்மா, கட்டில் விட்டு இறங்காதம்மா. 5 மாதத்துக்கு அப்புறம் உட்காராதம்மான்னு சொல்லணும். அப்படி தானே? 5 மாதத்துக்கு பிறகு உட்காராத, எந்திரி, நட, வேலை செய். அதுவும் கடைசி மாதம் வரும்பொழுது மாடி ஏறி இறங்கு அப்படின்னு சொல்லணும். சரிதானே? பிள்ளைய சொல்லமா பத்திரமா பார்த்து கடைசியில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாகிருது. அப்படி தானே? கடைசியில் சிசேரியன் ஆகி போயிடுது. டாக்டர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த டாக்டருக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு? புரியுதா உங்களுக்கு? அந்த டாக்டர், பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், நடக்கணும். வாக்கிங் இன் த ஃப்ரீ இன்விகரேட்டிங் ஏர் ஆஃப் ஹெவன், அந்த சுத்தமான காற்று இருக்கிற இடத்துல நடைப்பயிற்சி. எத்தனை பேர் வாக்கிங்லாம் போகிறீங்க? கை தூக்குங்க, கை தூக்கிடுங்க பார்ப்போம். எத்தனை பேர் வாக்கிங்லாம் போகிறீங்க? 1 2 5 6 பேர் தான். சர்ச்சுக்கு நடந்து வருது நான் சொல்லலை. சரிங்களா? போய் காய்கறி வாங்குறது நான் சொல்லலை. டெய்லி ரெகுலராக நடக்கிற பழக்கம் இருக்கான். 1 மணி நேரம் நடப்பாங்களா ராஜபாண்டி சார்? வெரி குட். நானும் என் ஒய்ஃபும் டெய்லி காலையில் ஒரு 3/4 மணி நேரம் நடப்போம். நானும் என் ஒய்ஃபும். நாங்கள் நடக்கும்பொழுது எங்களோட சேர்ந்து 4 நாய் நடந்து வரும். எங்களோட 4 நாய் வாக்கிங் வரும். காலையில் சாயங்காலம் இந்த நாய்களுக்கு பிஸ்கட் போடுவேன். ஜாலியாக எங்களோட நடந்து வரும், எங்களுக்கு பாடி கார்டு மாதிரி. பிரியமானவர்களே, இப்போ பாருங்கள், ஆண்டவர் அந்த பழக்கத்தை நம்முடைய சரீர ஆரோக்கியத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் அதை கொடுத்தார். இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி என்ன படிக்க போகிறோன்னா, வாட் இஸ் அபவுட் அவர் ஸ்பிரிச்சுவல் வாக் வித் காட். தேவனோடு ஆவிக்குரிய விதத்தில் நாம் எப்படி நடக்கிறோம். நோவா தேவனோடு நடந்தான், ஏனோக்கு தேவனோடு நடந்தான், எப்படி அப்படின்னு அவங்க பேசுவாங்க. பிரதர் கோம்ஸும் பிரதர் மாதவனும் பேசுவாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் தேவனோடு நடக்கிறோமா? தேவனோடு நடக்கிறதுனா என்ன சொல்லிக் கொடுப்பாங்க. அம்மா சொல்கிறாங்க, பைபிள் படிக்கிறது அப்படின்றாங்க, ஜெபம் பண்ணுறது, எப்பவும் அவருடைய சிந்தையாக இருக்கிறது. வெரி குட். இதெல்லாம் நம்ம இந்த ஏனோக்கு நோவாவின் அனுபவங்கள்லேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? படிச்சுக்க போகிறோம். பாருங்களேன், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தை எப்போதும் தேவனை குறித்தே இருக்க வேண்டும். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசியர் 3 அதிகாரத்தில் படிக்கிறோம். நம்முடைய மனசு எப்போவுமே ஆண்டவர் மேலே இருக்கா, ஆண்டவர் காரியத்தில் இருக்கா. இப்போ சில நேரம் பைக்கில் போகிறோம், பைக் எப்படி வர்றேன் பாரு, அறிவு கட்டவன் அப்படின்னு ஒரு கோவம் வந்துடுது. ஐயோ ஆண்டவர் எப்படிலாம் நான் பேசக்கூடாது அப்படின்னு தோணுதா? அப்புறம் அவன் பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு என்ன செஞ்சிடறோம்? சில நேரத்தில் தடாப்புடான்னு பேசிட்டு மனசு அப்புறம் படக்குன்னு அடிக்குது. ஆமாம் இல்லையா? தேவனோடு நடக்கிறது அதானா? வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டிப்பட்டு ஆண்டவரே மன்னிச்சிருங்க. விளங்குது அவங்களுக்கு? நம்ம பிரச்சனை இதுதான். அப்போ தேவனோடு நடத்தல் என்பது தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்துவது. வாக்கிங் வித் காட் இஸ் ரிஃப்ளெக்டிங்
த கேரக்டர் ஆஃப் காட். தேவனோடு நடக்கிறதுன்னா தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துறது. இதில் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? வளரணும். பாருங்களேன், இந்த தினமும் நடைப்பயிற்சி, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தினம் நடந்தோம் அப்படின்னா கைகாலெலாம் நல்லா இருக்குன்றாங்க, ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்குன்றாங்க, சுகர் நார்மலாக இருக்குன்றாங்க, சரிதானே? மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றாங்க. அந்த நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோம்பேறித்தனம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணால் சாப்பிட்டதெல்லாம் செரிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை தானே? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சாப்பிட்டதுக்கு பிறகு நடக்கணும். சாப்பிட்டதுக்கு பிறகும் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் டைஜஸ்டிவ் வாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ மதியம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் அதுக்குன்னு விசுக்கு நடக்காதீங்க, மெதுவாக நடக்கணும், சரிங்களா? அதாவது செரிமான நடைன்னு சொல்லுவாங்க, டைஜஸ்டிவ் வாக். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படி நடந்து கொடுக்கணும், சரிங்களா? சாப்பிட்ட உடனே சாஞ்சிடுறது நம்ம கதை அதானே. சாப்பிட்ட உடனே சாப்பிடுவோம், பக்கத்துலேயே பாய் இருக்கும், அப்படியே படுத்துறது, சரிங்களா? அப்படி செய்யக்கூடாது. சாப்பிட்டதுக்கு வரும் 10 நிமிஷம் நடக்கணும். பாஸ் பி.வி. ஜெயசுதாஸ் தெரியல உங்களுக்கு? பாஸ் பி.வி. ஜெயசுதாஸ் சீனியர் மூத்த விசுவாசிகளுக்கெல்லாம் தெரியும், இறந்துட்டார் பாஸ்டர். எங்கள் வீட்டில் எத்தனை முறை தங்கியிருக்கிறார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருப்பார். 1/2 மணி நேரம் நடப்பார், இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருப்பார். பாஸ்டர் எதுக்கு பாஸ்டர்னா செரிக்கணும்ல அப்படின்னுவார். புரியுதா உங்களுக்கு? நம்மகிட்ட அதெல்லாம் கிடையாது. வாக்கிங்கும் கிடையாது, டைஜஸ்டிவ் வாக்கிங்கும் கிடையாது, கடைசியில் எல்லாம் சுகர் தான். புரியுதா உங்களுக்கு? நம்ம பிரச்சனை அப்படி இருக்குது. ஒருவேளை நான் யாரையும் குறைச்சி தப்பாலாம் நான் சொல்லலை. இந்த வாக்கிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் நம்முடைய சரீரத்திற்கு. அதே போல் தேவனோடும் நடக்கிற, தேவனோடும் வைத்திருக்கிற அந்த உறவு நமக்கு மிகவும் அவசியம். இன்னைக்குரிய நிலைமைப்படி நான் தேவனோடு நடக்கிறேனா? Am I walking with God? Am I in close connection with God? தேவனோடு நடக்கிறேனா? தேவனுக்கு எனக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறதா? இந்த தொடர்பை எப்படி நான் தக்க வச்சுக்கிறது? இன்றைக்கி மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நாம் எப்படியோ எனக்கு தெரியல, அட்வென்டிஸ்ட் மக்கள் எப்படி இருக்கோமோ தெரியல, வெளி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா they are very much health conscious. வெளி மக்கள் பாருங்களேன், இந்து மக்கள் பாருங்கள், முஸ்லீம் மக்கள் பாருங்கள், போனால் கூட்டமாக வாக்கிங். வயசான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கும்பலாக ஒரு 5-6 பேர் அழகாக காலையிலும் சாயங்காலம் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இத்தனைக்கும் இந்த நியூ ஸ்டார்ட் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, சரிதானே? நியூட்ரிஷன், எக்ஸசைஸ், வாட்டர், சன்ஷைன், இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? கரெக்டாக இருக்காங்க. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச நாம் இந்த நியூ ஸ்டார்ட், இந்த ஆவிக்குரிய காரியங்கள், சரீர நலனுக்காக என்னெல்லாம் செய்யணும்? ஃபிசிக்கலாக செய்ய வேண்டியது நியூட்ரிஷன், நல்ல சாப்பாடு, எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, வாட்டர், நல்லா தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் என்னது? சன்ஷைன், நல்ல சூரிய ஒளி. அதுக்கப்புறம் டெம்பரன்ஸ், இச்சையடக்கம், ஏர். அதுக்கப்புறம் ரெஸ்ட், நல்ல ஓய்வு எடுக்கணும். கடைசியில் ட்ரஸ்ட் இன் காட். இந்த 8 காரியங்கள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? நாம் இவ்வளோ அழகாக தெரிஞ்சது போல் அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே வெளியில் தெரியாது. ஆனால் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. நம்மகிட்ட 2 பிரச்சனையுமே இருக்குது, 2 ப்ராப்ளம்ஸ். ஃபிசிக்கலாகவும் நடக்கிறது கிடையாது, ஸ்பிரிச்சுவலாகவும் தேவனோடு நடக்கிறது கிடையாது. ஆமாம் இல்லையா? சரீர நலனுக்காகவும் நாம் சரீர நடைப்பயிற்சி செய்கிறதும் கிடையாது. செடன்டரி லைஃப் ஸ்டைல். செடன்டரி லைஃப் ஸ்டைல்னால் சும்மா ஏனோதானன்னு ஒரு வாழ்க்கை முறை, அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ சரீர ரீதியாகவும் நடைப்பயிற்சி கிடையாது, ஆவிக்குரிய ரீதியாகவும் என்ன கிடையாது? தேவனோடு நடக்கிற அனுபவம் நமக்கு ரெகுலராக இருக்கா? ரெகுலராக தொடர்ந்து தேவனோட உறவு வச்சிருக்கிறோமா அப்படின்னு யோசிக்கணும், சரிங்களா? இந்த கேள்விகள் எல்லாம் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த கேள்விக்கான பதில் அடுத்த 2 பேர் பேசும் பொழுது நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு வாசகத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, சபைகளுக்கு ஆலோசனை இல்லை. Those who accustom themselves to proper exercise in the open air will generally have a good and vigorous circulation. Men and women, young and old, who desire health and who would enjoy active life
whatever their business and inclinations, they should make up their minds to exercise in the open air as much as they can. என்ன சொல்கிறாங்க? எல்டன் ஒயிட் சொல்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் நல்லா இருக்கணும், நல்ல ரத்த ஓட்டம் இருக்கணும், இப்படிலாம் நினச்சி சுகாதாரமாக சுகமாக இருக்க நினைக்கிறவங்க they should make up their mind. நம்முடைய மனசில் ஒரு தீர்மானம் எடுக்கணுமா, நான் எவ்வளவுக்கு நடைப்பயிற்சி செய்யணுமோ அவ்வளவுக்கு நான் செய்வேன்னு சொல்லிட்டு நாம் தான் மனசில் என்ன செய்யணுமா, தீர்மானம் எடுக்கணும். சரீர ரீதியாக நடக்கிறதுக்கும் அப்படித்தான், தேவனோடு நடக்கிறதுக்கும் அப்படித்தான். விளங்குது உங்களுக்கு? இப்போ அதிகாலை எழுந்து ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்? மனசில் ஒரு தீர்மானம் எடுக்கணும்ல. மனசில் தீர்மானம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அலாரம் அடிக்குதோ அடிக்கலையோ உங்கள் மைண்ட் என்ன செய்யும்? அடிச்சிடும். சரிதானே? ஆண்டவர் உங்களை எழுப்பி விட்டுருவார். விளங்குதா அன்பானவர்களே? அப்போ தேவனோடு ஆண்டவரே நான் நடக்கணும், உங்களோடு நான் நடக்கணும். ஆண்டவரே நான் எப்படி நடக்கிறேன்? என்னுடைய ஆவிக்குரிய ரத்தம் எப்படி இருக்கிறது? என்னுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் 2 டாக்டர் வருவாங்க. சரிங்களா? 2 டாக்டர் வருவாங்க. அவங்க பேச நம்ம கேட்க போகிறோம், இடையில ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மோடு நடக்கிறவர்களாக இருக்கணும், அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கெங்கே தடுமாறுறோம், எங்கெங்கே நாங்கள் சோம்பேறித்தனமாகிடுறோம், எங்கெங்கே எங்களுக்கு நடக்கிறதுக்கு மனசு இல்லை, எங்கெல்லாம் தடுமாறுகிறோம் என்பதெல்லாம் எங்களுக்கு காட்டும். ஆண்டவரே உம்மோடு நாங்கள் நடக்கணும். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், நோவா தேவனோடு நடந்தான், தானியேல் தேவனோடு நடந்தான். பைபிள் அப்படி போடலை, அந்த வார்த்தைகள்லாம் இல்லை. ஆனால் உண்மையிலே தேவனோடு செஞ்சார், தானியேல் நடந்தார். பார்த்தீங்களா? அத்தனை வயசில் அந்த மனுஷன் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி நீ பிரியமானவன் 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 தேவதூதர்கள் 3 தடவை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மனுஷன் தேவனோடு நடந்திருப்பாரு? நடந்திருக்க மாட்டார். எலியா தேவனோடு நடந்தான். பைபிளில் நேரடி வசனம் கிடையாது, ஆனால் ஹெல்மெட் எழுதியிருக்கிறாங்க, ஈனோக் வாக் வித் காட் அப்படின்னு எழுதுறாங்க. சரிங்களா? ஏனோக்கு, எலியா, தானியேல், நோவா இவங்க எல்லாம் தேவனோடு நடந்தார்கள். இந்த தேவனோடு நடத்தல் என்பது ஏதோ யாருக்கோ ஒரு சிலருக்கும் இருக்கிற அனுபவம் நினச்சிக்காதீங்க. இந்த நாட்களில் வாழக்கூடிய நம்ம எல்லாருக்குரிய அனுபவமாக இந்த அனுபவம் மாறணும். என்ன அனுபவம்? தேவனோடு நடத்தல். அந்த அனுபவத்திற்கு நாம் ஒருவேளை இந்த அனுபவத்தில் இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி, அந்த அனுபவத்தில் இன்னும் வளரணும். ஒருவேளை அந்த அனுபவத்தில் இன்னும் வரலை அப்படின்னா அந்த அனுபவத்துக்கு வரணும். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். இதுக்கப்புறம் அவர் இன்னும் அதிகமாக ஆழமாக ஆண்டவரோடு நடக்க ஆரம்பித்தார். அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை பிறந்துச்சு, அப்படி தானே? அந்த பிள்ளை பேர் என்ன? ஏனோக்கூட மகன் பேர் என்ன சொல்லுங்கள்? இப்போ தான் எந்திரிச்சிங்களா? இல்லை ஓகே, மெத்துசலா. ஆனால் யோசித்தேன், மாதவன் சொல்லும் பொழுது ஒரு பிள்ளையை பெற்றுட்டு 300 வருஷம் ஆண்டோடு வாழ்ந்திருக்காரு. நான் 2 பிள்ளையை பெற்றிருக்கேன். இதில் 10-12 பிள்ளையை பெற்றவங்களாம் இருக்கிறாங்க, அப்படி தானே? அந்த ஒரு மகன் பிறந்ததுக்கப்புறம் தான் அந்த ஏனோக்கு இன்னும் தேவனோடு அவன் நெருங்கி இன்னும் நடக்க ஆரம்பித்தான். அந்த பிள்ளையை பார்க்கும்போதெல்லாம் அந்த பிள்ளை எப்படி என்னை சார்ந்திருக்கு, தகப்பனை எப்படி சார்ந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பரலோக தகப்பனை சார்ந்திருக்கிறேனா அப்படிலாம் பார்ப்பாரான். சரிதானே? ஒரே ஒரு பிள்ளை, நமக்கு 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ 4 பிள்ளையோ இருக்குது. அந்த பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கெல்லாம் அதுவும் பிள்ளையை பற்றிருச்சு, 3-4 சந்ததியை பார்த்தாச்சு. தேவனோடு நடக்கிறோமா? யோசிக்கிறீங்களா? எனக்கு ஒரு சந்ததி வந்து அதுக்கு ஒரு சந்ததி வந்து 2-3 சந்ததியை பார்த்துட்டேன், ஆனால் தேவனோடு நான் நடக்கிறேன்னா? யோசித்து பார்ப்போம். நோவா பற்றி கோம்ஸ் பிரதர் சொன்னாங்க. ஏனோக்கு பற்றி மாதவன் சொன்னார். நம்மளை பற்றி யாரும் சொல்லுவாங்களா? ஆண்டவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை இப்போ நம்ம நடக்கிறாங்கப்பா, இப்போ நான் கடவுள் பயந்த மனுஷன் அப்படின்னு நம்மளை பற்றி யாரும் சொல்லுவாங்களா? அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கா? அந்த பேருக்கும் ஆட்களுக்கும் ரொம்ப நெருங்கின சம்மந்தம் இருக்குது. நோவான்னு என்ன அர்த்தம்? 2 காரியம் சொல்லி முடிச்சிடறேன். நோவான்னு என்ன அர்த்தம் ஞாபகம் இருக்கா?
ஆமாம், தேற்றுவான். அது என் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ரெஸ்ட்னு அர்த்தம். நோவா மீன்ஸ் ரெஸ்ட், இளைப்பாறுதல். என்ன ரெஸ்ட் பண்ணுவார் தெரியுமா? ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க. மழை வருமா? ஆண்டவர் பார்த்துக்குவார். புயல் வருமா? ஆண்டவர் பார்த்துக்குவார். இதான் என்ன தெரியுமா? இதான் ரெஸ்ட். எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். நோவா ரெஸ்டட் இன் காட். எல்லாம் தேவன் பார்த்துக்குவாருன்னு அவர் மேலே பார்த்து போட்டார். அவர் கப்பல் கட்ட சொன்னாரியா, நான் கப்பலை கட்டினேன். மழை வருமோ அதெல்லாம் மழையில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் சொல்லிட்டாருன்னு நான் செய்கிறேன், அவ்வளோதான். புரியுது உங்களுக்கு? ஸோ நோவா ரெஸ்டட் இன் காட். தேவனுக்குள் நோவா இளைப்பாறினான். சரிங்களா? ஏனோக். ஏனோக்குன்னு என்ன அர்த்தம் படிச்சிருக்கீங்களா? ஈனோக் மீன்ஸ் டெடிகேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஏனோக்குன்ற பேருக்கு என்ன அர்த்தம்? டெடிகேட்டட். தமிழ் எப்படி சொல்லலாம்? அர்ப்பணிக்கப்பட்டவன். ஏனோக்குன்ற பேருக்கு என்ன அர்த்தம்? அர்ப்பணிக்கப்பட்டவன். அவர் அப்படித்தான் இருந்தார் இல்லையா? அப்படித்தான் இருந்தார் இல்லையா? பேருக்கு ஆளுக்கும் சம்மந்தம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு இல்லை? சில நேரத்தில் பாருங்களேன், நம்ம பேருக்கு நம்ம நடக்கிற நடக்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. சரி, அந்த நம்ம வச்சிருக்கிற பேருக்கெல்லாம் விட்டுருங்க. பொதுவாக நமக்கு என்ன பேர்? கிறிஸ்தவன். அப்படி தானே? கிறிஸ்தவன், கிறிஸ்துவை சேர்ந்த பிள்ளைகள். அவர் நம்ம வாழ்க்கையில் காட்டுறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் காட்டுறோமா? கிறிஸ்துவ நடந்த மாதிரி நடக்கிறோமா? ஒரே ஒரு வசனம், கடைசி ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். இயேசுவானவர் இப்போ நோவா தேவனோடு நடந்தான், ஏனோக்கு தேவனோடு நடந்தான். இயேசு யார் கூட நடந்தாருங்க? இயேசு யார் கூட நடந்தார்? பிதாவோடு நடந்தார். உண்மைதானே? நானும் அவர் ஒன்றாக இருக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்குது, மாதவன் பேசும்பொழுது ஞாபகம் வந்துச்சு. யோவான் 8:29 படிக்கிறோம். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். இயேசு சொல்வார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். அதாங்க தேவனோடு நடக்கிறது. சரிங்களா? பிதாவின் சித்தம் என்ன? ஆமாம், படிங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு படிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ இயேசுவானவரும் நடந்தாருங்க, பிதாவோடு நடந்தார். எப்படி நடந்தார்? பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செஞ்சார். பிதாவின் சித்தம் என்ன அதுதான் செய்வார். நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9ஆம் அதிகாரம் எல்லாம் படித்து பாருங்கள். வரிசையாக சொல்லியிருக்கோம். நான் என் சுய சித்தத்தின்படி செய்யலை, என்னை அனுப்பினவருடைய சித்தம். அதாங்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை. ஏன் இஷ்டப்படி, ஏன் சித்தப்படி, நான் ஒரு கணக்கு போட்டு இல்லை. தேவ சித்தம் என்னவோ அப்படி அதற்கு இசைவாக வாழ்வது தான் தேவனோடு நடத்தல், தேவனோடு சஞ்சரித்தல். இந்த அனுபவம் நம்முடைய அனுபவம் மாறட்டும். சரியா? அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த முழு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து தானியேலை பற்றி படிக்கவும், நோவாவை பற்றி படிக்கவும், ஏனோக்கை பற்றி படிக்கவும், கடைசியில் எங்கள் இரட்சகர் இயேசுவை பற்றி படிக்கவும் எங்கள் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்த எங்கள் இரட்சகரை போல நாங்களும் ஆண்டவரை எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாக விளங்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனோடு நடத்தல் என்று பாடம் படித்தோம். ஆண்டவரே, இந்த பாடம் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற இப்படி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நாளிலே ஆலயத்தில் வந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட பிள்ளைகள், ஆன்லைனில் இப்பொழுதும் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் இப்படி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். அநேகர் விண்ணப்பங்கள் அனுப்பி இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி அனிதா ராணிக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தாரும். சகோதரி கிரேஸ் மேரிக்கு ஆண்டவர் நல்ல சுகம் விடுதலை தாரும். சகோதரி மகேஸ்வரிக்காய் ஜெபிக்கிறோம், அவங்களுக்கும் ஆண்டவர் நல்ல சுகம் பலனை கத்திர கொடுத்தரலும். சகோதரி ஜெகதீஸ்வரிக்காய் ஜெபிக்கிறோம், அவங்களுக்கும் ஆண்டவர் நல்ல ஆரோக்கியம் கொடுங்க ஆண்டவரே. சகோதரி ஜான்சி தீபிகாவுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரியும் கத்திர தொடுங்க, நல்ல சுகம் கொடுங்க. சகோதரர் கோவிந்த சாமிக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய சுகவீனத்திலும் ஆண்டோடைய பலன் விளங்கட்டும். சகோதரி அபூர்வாவுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுக்கும் நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே. இவர்கள் எல்லாருடைய தேவைகளையும் இவருடைய சுகவீனங்களையும் அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் கத்தர் அறிவீர். கத்தர் எல்லாருக்கும் நல்ல சுகம் கொடுங்க ஆண்டவர். ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர் ராஜா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற
பிரச்சனைகள், கோர்ட்டில் இருக்கிற கேஸ் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் விடுதலையை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். யார் யார் இந்த நாளிலே மனபாரத்தோடு, பலவிதமான விண்ணப்பங்களோடு, தனிப்பட்ட தேவைகளோடு, குடும்ப பிரச்சனைகளோடு வந்திருக்கிறார்களோ, சரீர சுகவீனங்களோடு வந்திருக்கிறார்களோ, அவங்களுக்கும் ஆண்டவர் நல்ல சுகம், விடுதலையை தேவன் தருவீராக. இந்த பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லாரையும், தயவு செய்து கொடுத்த ஊழியக்காரர்களையும், ஆண்டவர் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உம்முடைய சமூகம் இந்த சபையோடு இருக்கட்டும். சபையின் வாலிய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த 11 மாதங்கள் எங்களை நடத்தின ஆண்டவர், 12ஆம் மாதத்தில் நாங்கள் நுழைகிறோம் ராஜா. இதோ இந்த மாலை நேரத்தில் இந்த புதிய மாதத்துக்குள்ளே நுழைகிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து வருகிற புதிய மாதத்திலும் எங்களை நடத்துங்க. வருகிற மாதத்தில் திருச்சபையில் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆராதனைகளையும் ஆசீர்வதியும். அநேகருக்கு திருமணங்கள் இருக்கிறது. திருமண காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த 12ஆம் மாதத்தில் தேவன் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய திருச்சபையின் சகல நிகழ்வுகளையும் ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்குறோம். நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து உம்முடைய சித்தப்படியே எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்மோடு நடக்கிறவர்களாக, ஒளியில் நடக்கிறவர்களாக, நாங்கள் பாடின பாடலை போல தேவனோடு நடக்கிறவர்களாக ஆண்டவர் எங்களை மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் காவல் வழி நடத்தலும் அந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.